மெட்ரோ கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தின் பல பகுதிகளிலும் குறிப்பாக தலைநகர் சென்னையில் அதிகம் விவாதிக்கப்பட்ட விவகாரங்களில் ஒன்று. சென்னை அண்ணா சாலையில் திடீரென ஏற்பட்ட பள்ளம் மெட்ரோ குறித்த விவாதத்தை அதிகரித்துள்ளது. மெட்ரோ ரயில் பாதைகளுக்கான பணிகளால் அவ்வப்போது நிகழும் சில சம்பவங்கள் மக்கள் மத்தியில் ஒருவித அச்சத்தை விதைத்து சென்றுள்ளது என்றால் அது மிக இல்லை. மெட்ரோ பணிகளால் பாதிப்பு என்பது சென்னைக்கு புதிதல்ல. ஏற்கனவே பலமுறை இதுபோன்ற காட்சிகளை சென்னை சந்தித்திருக்கிறது. இந்தியாவின் முக்கிய நகரங்களில் ஒன்றான சென்னை சந்திக்கும் பிரதான பிரச்சனைகளில் ஒன்று போக்குவரத்து நெரிசல். இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்ற கேள்விக்கு விடையாக வந்ததுதான் மெட்ரோ ரயில் திட்டம். சென்னை மக்களின் கால விரயத்தை போக்க வந்த மகா உன்னத திட்டமாகவே கருதப்பட்டது மெட்ரோ ரயில் திட்டம். இந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட காலகட்டத்தில் எழுந்த எதிர்பார்ப்புகள் கொஞ்ச நஞ்சமல்ல. காரில் அல்லது இருசக்கர வாகனத்தில் அல்லது பேருந்தில் போக்குவரத்து நெருக்கடிகளோடு பயணம் செய்யும் சென்னை வாசிகளுக்கு மெட்ரோ ரயில்தான் எதிர்கால கனவாக இருந்தது. செல்ல வேண்டிய இடத்திற்கு இப்போதைய பயண நேரத்தை விட சுமார் 50 முதல் 75% வரை குறைவான நேரத்தில் போய் சேர்ந்து விடலாம் என்று கூறப்பட்டதும் மெட்ரோ குறித்த எதிர்பார்ப்பு அதிகரிக்கவே தொடங்கியது. பெருகி வரும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த காலத்திற்கு ஏற்றாற்போல் விரைவான, சிக்கனமான, நம்பகமான, புகை உள்ளிட்ட மாசுபாடு இல்லாத, திறன் வாய்ந்த, வசதியான நவீன வாகனம்தான் மெட்ரோ ரயில். மற்ற போக்குவரத்துகளை ஒப்பிடும்போது இதற்கு பயணிகள் 1/5 ஆற்றலை செலவிட்டால் போதும் என்பதாலும் சாலைகளை அவ்வளவாக ஆக்கிரமிப்பதில்லை என்பதாலும் மெட்ரோ பயணத்தை வரவேற்க மக்கள் கிட்டத்தட்ட தயாராகி வந்தனர். மெட்ரோவில் பயணம் செய்தால் பயண நேரம் குறையும் என்பதாலும் புகை, இரைச்சல் இல்லை என்பதாலும் இந்த அளவிற்கு எதிர்பார்ப்பும் உருவாகியிருந்தது. உலக அளவில் மெட்ரோ ரயில் சேவை முதலில் செயல்படுத்தப்பட்டது இங்கிலாந்தில்தான். 1863ஆம் ஆண்டு மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கியது இங்கிலாந்து. அப்போதே 30,000 பயணிகள் மெட்ரோ ரயில் சேவையை பயன்படுத்தி வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது சர்வதேச அளவில் சுமார் 117 கோடி பேர் இதை பயன்படுத்தி வருகின்றனர். இந்தியாவை பொறுத்தவரை முதலில் மெட்ரோ ரயில் சேவை 1984ஆம் ஆண்டு கொல்கத்தாவில் தொடங்கப்பட்டது. கொல்கத்தா, டெல்லி, ஜெய்ப்பூர், மும்பை, ஹைதராபாத்தை தொடர்ந்து 6வது நகரமாக இந்த பட்டியலில் இணைந்தது சென்னை மெட்ரோ ரயில். மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக கடந்த 2007ஆம் ஆண்டு தமிழக அரசு ஒப்புதலை வழங்க அடுத்த 2 ஆண்டுகளில், அதாவது 2009ஆம் ஆண்டு மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது. இந்த திட்டத்தின் மொத்த மதிப்பீடு 14,400 கோடி ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டது. இதில் மத்திய மாநில அரசுகள் 41% நிதியை அளிக்கும் என்றும் மீதமுள்ள 59% நிதியை ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகமை அளிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. மொத்தம் 45.1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அதில் 24 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுரங்கப்பாதை அமைக்கப்படும் என்றும் 21 கிலோமீட்டர் தூரத்திற்கு பாதை மேம்பாலத்தில் அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. முதல் வழித்தடம் வண்ணாரப்பேட்டையிலிருந்து மண்ணடி, பாரிமுனை, சென்ட்ரல், அண்ணா சாலை வழியாக விமான நிலையத்தை வந்தடையும் என்றும் 2வது வழித்தடம் சென்ட்ரலில் தொடங்கி பூந்தமல்லி நெடுஞ்சாலை, 100 அடி சாலை வழியாக பரங்கிமலையை அடையும் என்றும் அறிவிக்கப்பட்டு தற்போது பணிகள் நடைபெற்று வருகின்றன. பெரும் எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் 2015ஆம் ஆண்டு ஜூன் 29ஆம் தேதியன்று கோயம்பேடு முதல் ஆலந்தூர் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டத்தை தொடங்கி வைத்தார் அப்போதைய தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா. சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்த முதல் மெட்ரோ ரயிலை சென்னையைச் சேர்ந்த பிரீத்தி இயக்கினார். அதேபோன்று மறுமார்க்கத்தில் மெட்ரோ ரயிலை ஜெயஸ்ரீ என்ற பெண் ஓட்டுநர் இயக்கினார். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாருக்கும் லேடிஸ்க்குள்ள எல்லாரும் நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. நல்லா எல்லாரும் வரணும், இந்த ஃபீல்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். ரொம்ப ஈஸியான ஜாப் தான், ரொம்ப கஷ்டமான நல்லா ஒரு விஜிலன்ஸோட கிளியர் விஜிலன்ஸ். சென்னை மெட்ரோ ரயில் சேவை தொடங்கிய தினமே அதற்கான கட்டணங்களும் அறிவிக்கப்பட்டன. குறைந்தபட்சமாக 10 ரூபாயும் அதிகபட்சமாக 40 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டன. ஆலந்தூர், ஈக்காடு தாங்கல் இடையேயான ரயில் கட்டணம் 10 ரூபாய் என்றும் ஆலந்தூர் அசோக் நகர் இடையிலான ரயில் கட்டணம் 20 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டது. ஆலந்தூர் வடபழனி இடையே 30 ரூபாயாகவும் ஆலந்தூர் அரும்பாக்கம் இடையே பயணிப்பதற்கு 40 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டன.
ஆலந்தூர் கோயம்பேடு இடையேயான ரயில் கட்டணம் 40 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டது. மெட்ரோ ரயில் திட்டம் தொடங்கப்பட்டதும் ஏராளமானவர்கள் அதனை சுற்றுலா தலம் போன்றே பயன்படுத்த தொடங்கினர். தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் ஒருவர் பின் ஒருவராக மெட்ரோவில் படையெடுக்க தொடங்கினர். ஆனால் அரசியல்வாதிகளின் மெட்ரோ அரசியல் பொதுமக்களிடையே எந்தவித சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை என்பதே உண்மை. வாக்குக்காகவே அரசியல் தலைவர்கள் மெட்ரோவை நோக்கி படையெடுப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். நார்மல் பாலிட்டிஷியன் பண்ணுறது தான், இது யாரும் எக்ஸப்ட் பண்ணுறது எதுவும் கிடையாது. இது அவங்களுக்கும் தெரியும். அவங்க ஆனால் சென்ட்ரல் அசியூம் பண்ணது ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, காஸ்ட் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். இதில் இருக்க நிறைய குறைய அவங்களுக்கு நிறையவே தெரியல. வாட்டர் வைக்கல, எதுவும் வைக்கல. ஆனால் அவங்க அதில் ஒரே ஒரு பாயிண்ட், அவங்களுக்கு தேவை ஏதாவது ஓட்டு வாங்கணும் ஆளுங்கள்ட்ட இருந்து. அது மக்கள்கிட்ட இருந்து அவங்கள்ட்ட தேவை ஒன்றே ஒன்று தான், ஓட்டு மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்களும் மெட்ரோவில் பயணம் செய்ய தொடங்கினர். இதனால் வார இறுதி நாட்களில் மெட்ரோ ரயில் நிலையங்களில் பொதுமக்கள் கூட்டம் அலைமோத தொடங்கியது. அதன் ஒரு பகுதியாக மெட்ரோ ரயில் அனுபவத்தை மன வளர்ச்சி குன்றிய சிறப்பு குழந்தைகளும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக சைதாப்பேட்டையில் இருக்கும் அன்னை சிறப்பு பள்ளி மெட்ரோ பயணத்தை ஒருங்கிணைப்பு செய்தது. ஆலந்தூரிலிருந்து கோயம்பேடு வரை சென்று மீண்டும் ஆலந்தூர் வந்து சேருமாறு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பயணத்தை அந்த மாணவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக ரசித்து மகிழ்ந்தனர். எனக்கு ஃப்ரெண்ட்ஸோடு போகிறது ரொம்ப ஜாலியாக இருக்குது. இந்நிலையில் சென்னையின் போக்குவரத்து நெரிசலுக்கான தீர்வாக கூறப்பட்ட மெட்ரோ ரயில் திட்டம் அதற்கான நோக்கத்தை நிறைவேற்றியதா என்ற விவாதமும் எழ ஆரம்பித்தது. இதற்கு காரணம் மெட்ரோ ரயில் நிர்வாகத்தினர் அறிவித்த கட்டணம் என்றே கூறலாம். இந்தியாவில் வேறு எந்த ஒரு நகரத்திலும் இல்லாத அளவிற்கு கட்டணத்தை அறிவித்ததால் அதிருப்தியில் இருந்தனர் மக்கள். சென்னை மெட்ரோ ரயில் தொடங்கப்பட்ட காலகட்டத்தில் மும்பை மெட்ரோவில் 6 நிறுத்தங்களுக்கு 30 ரூபாயும், பெங்களூரு மெட்ரோவில் 6 நிறுத்தங்களுக்கு 17 ரூபாயும் உயர்ந்தபட்ச கட்டணமாக வசூலிக்கப்பட்டன. அதேபோன்று ஜெய்ப்பூர் மெட்ரோவில் 6 நிறுத்தங்களுக்கு 10 ரூபாயும், கொல்கத்தா மெட்ரோவில் 8 நிறுத்தங்களுக்கு 10 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்பட்டன. ஆனால் சென்னையில் 6 நிறுத்தங்களுக்கு 40 ரூபாய் அதிகபட்ச கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. கட்டண உயர்வு ஒருபுறம் சர்ச்சையை ஏற்படுத்தி கொண்டிருக்க, மறுபுறம் மெட்ரோவில் மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள் குறித்து அதிருப்தி குரல்கள் எழத் தொடங்கின. மெட்ரோ ரயில் நிலையத்தில் வழுக்கும் தளத்தில் நடந்து செல்ல கஷ்டப்படுவதாக மாற்றுத்திறனாளிகள் கவலை தெரிவித்துள்ளனர். அதேபோன்று சக்கர நாற்காலியில் வருபவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான கழிப்பறைக்குள் செல்ல முடியவில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்தது. மாற்றுத்திறனாளிகளில் பல வகைகள் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கால் ஊனமுற்றோர் இருக்காங்க, பார்வையற்றோர் இருக்காங்க, கை சின்னதாக இருக்கிறவங்க இருக்காங்க, லோ விஷன் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி அமைஞ்சிருக்கிறதான்றது தான் மெட்ரோ ரயில்ன்றது வந்து பெரிய தடையாக இருக்கக்கூடாது. மாற்றுத்திறனாளிகள் அவங்க யூஸ் பண்ணுற எளிய முறையில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். எந்த அறிவிப்பு பலகையிலும் பிரெய்லி முறையிலான எழுத்துக்கள் இல்லை என்பதால் பார்வை மாற்றுத்திறனாளிகள் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது அவர்களின் குற்றச்சாட்டு. பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட இந்த திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளை கலந்து ஆலோசிக்காமலேயே தங்களுக்கான வசதிகள் அரைகுறையாக ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இப்போ இந்திய அரசாங்கம் வந்து ஐநாவினுடைய மாற்றுத்திறனாளிகள் உரிமை உடன்படிக்கையில் 7வது நாடாக கையெழுத்து நம்ம அங்கே போட்டுட்டு ஜெண்டர் ஈக்விட்டி, இப்போ பெண்களுடைய பெட்டியில் தான் மாற்றுத்திறனாளிகளும் ஏறலாம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலியல் பாகுபாடு மாதிரி ஆகுது. மாற்றுத்திறனாளி ஆண்களுக்கு தனியாக இருக்கணும். இது மாதிரி எண்ணற்ற விடயங்கள் வந்து எங்களுக்கு எட்டாத இடத்துல தான் வந்து மின்தூக்கியினுடைய பொத்தான்கள் இருக்கிறதுங்கிறது பார்க்குறோம். இது எதற்கு எதிராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் டிசைன்னு சொல்லுவாங்க. அதாவது அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு டிசைனாகத்தான் இது இருக்கணும். இது வந்து மாற்றுத்திறனாளிகளுடைய பிரச்சனைகளை மாத்திரம் இது நம்ம பிரித்து பார்த்துட முடியாது. இது வயதானவர்களுக்குமான பிரச்சனையாக இருக்குது. இதனையடுத்து மெட்ரோ ரயில் பாதுகாப்பு குறித்த அம்சங்கள் குறித்த அச்சம் அதிக அளவில் எழுந்தது. அதிகாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படுவதால் பயணிகள் மற்றும் அவர்களின் உடைமைகளின் பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுந்தது. குறிப்பாக பெண் பயணிகளின் பாதுகாப்பு குறித்த அச்சம் நிலவி வந்தது. இதனையடுத்து கோயம்பேடு முதல் ஆலந்தூர் வரையிலான பாதையில் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இவ்வளோ நாள் போலீஸ் பாதுகாப்பு இல்லாததுனால வந்துட்டு அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாகவே இருந்தது. ஆனால் இன்னிலேருந்து போலீஸ் பாதுகாப்பு போட்டதுனால இதுக்கப்புறம் எதுவும் சேஃப்டி எதுவும் நடக்காது. ஸோ மக்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ரொம்ப சேஃப்டியாக ஆக்சுவலாக அது இன்னும் கொஞ்சம் மேலே இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். டக்குன்னு ஒரு ஸ்டேஷனில் இருந்து குரல் கொடுத்தா கூட போலீஸ் இருக்காங்க, கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும் மக்களுக்கு. அதான் உயிருக்கும் பாதுகாப்பு, பொருளுக்கும் பாதுகாப்பு. அலைச்சல் குறைவு, ஒளி மாசுபாடின்மை, துரிதமான மற்றும் பாதுகாப்பான பயணம் என்பது போன்ற
பல்வேறு சாதகமான அம்சங்கள் மெட்ரோ திட்டத்தில் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. எனினும் மின்சார ரயில், பறக்கும் ரயில், பேருந்துகள், மினி பேருந்துகள் உள்ளிட்ட மற்ற பொது போக்குவரத்துடன் தொடர்பில்லாத நிலையால் மெட்ரோ ரயில் பயணத்தை சிலர் பயன்படுத்த முடியாத சூழலுக்கு தள்ளப்படுவதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. சாலையுடன் இணைந்தே செல்லும் மெட்ரோ வழித்தடத்தில் ரயில் மற்றும் பேருந்து நிறுத்தங்கள் ஒன்றுக்கொண்டு அருகில் இருப்பதால் அவ்வாறான சூழல் ஏற்படாது என்ற ஒரு கருத்து மெட்ரோ ரயில் நிர்வாகத்தால் முன்வைக்கப்படுகிறது. இப்படி சாதக பாதகங்கள் மாறி மாறி விவாத பொருளாக மாறிக்கொண்டிருக்க மெட்ரோ ரயிலுக்கான பணிகளும் அடுத்தடுத்து சர்ச்சைக்கு உள்ளாகின. குறிப்பாக மெட்ரோ ரயில் பணிகளால் பெரும்பாலான பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டத் தொடங்கினர். பல இடங்களில் பணிகள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ளதாக அடுத்தடுத்து புகார்கள் எழுந்தன. மெட்ரோ பணிகள் காரணமாக பல்வேறு வழித்தடங்கள் ஒரு வழித்தடங்களாக மாற்றப்பட்டுள்ளன. பொதுமக்களுக்கும் நினச்ச இடத்துல அவங்க சவாரி ஏற முடியல. நிறுத்துறதுக்கு வண்டி நிறுத்த இடம் சரியில்லாத சூழ்நிலையில் இப்போ இந்த எஸ்ஐடி சிக்னல் இந்த ஜங்ஷனை விட்டிங்கன்னா அடுத்தது தேனாம்பேட்டை ஜங்ஷனில் தான் பப்ளிக்கும் நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதில் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் 7 மாத காலமாக வேலையை நிறுத்திட்டாங்க. கோர்ட்டு கேஸு கான்ட்ராக்ட் மாறிச்சு, அது நிறுத்திட்டாங்க. இப்போ ஒரு 2 மாத காலமாக எல்என்டி எடுத்து வேலை நடந்துகிட்ருக்கு. வேலை முழு வீச்சில் நடந்து சீக்கிரமாக முடிஞ்சால் பொதுமக்களுக்கும் நல்லாயிருக்கும், எங்கள் தொழிலும் நல்லாயிருக்கும். இதனிடையே சுரங்கம் அமைக்கும் பணிகளை மெட்ரோ நிர்வாகம் முடுக்கிவிட்டது. 24 கிலோமீட்டருக்கு அமைக்கப்படும் சுரங்கப்பாதையில் 19 சுரங்க ரயில் நிலையங்கள் கட்டப்படுகின்றன. வண்ணாரப்பேட்டை, சென்ட்ரல், எழும்பூர், அண்ணா சாலை, கீழ்ப்பாக்கம், ஷெனாய் நகர் உட்பட 11 இடங்களில் சுரங்கப்பாதை அமைக்கும் பணியில் ராட்சச டனல் போரிங் மிஷின்கள் ஈடுபடுத்தப்படுகின்றன. மெட்ரோ ஒர்க் ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோடு ரொம்ப ஆக்கிரமிச்சு அந்த தகரெல்லாம் வச்சதுனால ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது. இப்போ பரவாயில்ல, அதாவது நம்ம முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கே வேலை முடிஞ்சதோ அங்கே தான் தகரம் எடுத்த பிறகு இப்போ டிராஃபிக் ரொம்ப கிளியராக தான். ஆனால் மிச்சம் இருக்கிற இடத்துலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. அது கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு சீக்கிரம் கிளியர் பண்ணால் டிராஃபிக்லாம் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வெஹிக்கிள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் இது சீக்கிரம் முடிச்சு சீக்கிரம் கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். மெட்ரோ நிர்வாகத்திற்கு கடும் சவாலாக அமைந்த விவகாரங்களில் ஒன்று சுரங்கம் தோண்டும் பணி. அதற்கு சென்னையின் நிலவியலும் ஒரு முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது. ரயில் நிலையங்கள் அமைக்க போக்குவரத்தை மடைமாற்றுவதும், குடிநீர், மழைநீர், கழிவுநீர் குழாய்களையும் கேபிள்களையும் இடம் மாற்றுவதும் சவாலான அம்சங்கள் என்று கூறப்படுகின்றன. மேலும் சென்னையின் நிலத்தடி நீர் டெல்லியை போல் அல்லாமல் கிட்டத்தட்ட நிலமட்டத்திற்கு கீழேயே இருப்பதாலும் பணிகளை மேற்கொள்வதில் சிரமம் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நேரத்தில் டனல் போரிங் மெஷின் எனப்படும் சுரங்கம் தோண்டும் எந்திரத்தின் பணி எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. 12 மீட்டர் விட்டமும் 95 மீட்டர் நீளமும் கொண்ட சுரங்கம் தோண்டும் டனல் போரிங் இயந்திரம் பூமிக்கு அடியில் சுமார் 18 மீட்டர் ஆழத்தில் நிலைநிறுத்தப்படுகிறது. டிபிஎம் இயந்திரத்தின் முன்பக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள பல்சக்கரம் சுரங்கத்தை தோண்டும் பணியை செய்கிறது. இதனால் உருவாகும் மண் கழிவு பல்சக்கரத்திற்கு பின்னால் அமைக்கப்பட்டுள்ள கன்வேயர் பெல்ட் மூலம் மேலே எடுத்துச் செல்லப்படுகிறது. ஒருபுறம் சுரங்கம் தோண்டப்படும் அதே வேளையில் சுரங்கத்தின் உட்புற சுவரும் அமைக்கப்படுகின்றது. இந்த வேலையை டிபிஎம் இயந்திரத்தில் உள்ள இயந்திர கைகள் செய்கின்றன. சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டவுடன் பல்சக்கரம் மேலும் முன்னோக்கி நகர்ந்து சுரங்கத்தை தொடர்ந்து தோண்டுகிறது. பல்சக்கரம் கடினமான பகுதிகளை கடக்க நேரும் போது அந்த சுவற்றை மென்மையாக்கும் தொழில்நுட்பத்தையும் டிபிஎம் இயந்திரம் பெற்றுள்ளது. கன்வேயர் பெல்ட் மூலம் கடத்தப்படும் மண் கழிவு லாரிகள் மூலம் எடுத்துச் செல்லப்பட்டு அரசால் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் கொட்டப்பட்டு வருவதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சுரங்கப் பணிகள் தொடங்கியதிலிருந்தே சர்ச்சைகளும் தொடர்ந்து எழ ஆரம்பித்தன. சுரங்கப்பாதை தோண்டும் இடங்களுக்கு அருகில் உள்ள வீடுகளில் கீறல்கள் விழுவதாக புகார் எழுந்தது. குறிப்பாக சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள 2 மாடி கட்டடம் 5 அடி அளவிற்கு கீழே இறங்கியதாக புகார் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அந்த வீட்டில் இருந்தவர்கள் அனைவரும் தனியார் விடுதிகளில் தங்க வைக்கப்பட்டனர். நீண்ட ஆய்வுக்கு பின்னர் பாதிக்கப்பட்ட கட்டடங்களை சரிபார்க்கும் பணி நடைபெற்றது. செவத்து ஃபுல்லாக கிராக் ஆகிடுது. கிராக் விடும்போது லைட்டாக கிராக் ஆகிடும்போது மறுபடியும் எல்லா இடத்துலையும் வெடி போட்டுருச்சு. வெடி போட்டுன்னு என்ன ஆகுது, ஒரு 5 மணி இருக்கும், ஒரு 4 அடி 2 அடி உள்ளே போயிடுச்சு. மறுபடியும் ஒரு 60 படுத்துப்பாங்க, மறுபடியும் ஒரு 2 அடி உள்ளே போயிடுச்சு. உள்ளே போனால் உள்ளே ஒரு தூண் கீழே விழுந்துச்சு. விழுந்து அப்படியே இன்னும் அந்த உள் ரூம்லேயும் ஒரு 4 அடி உள்ளே போயிருக்கு. இதேபோன்று சென்னை சென்ட்ரலில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை அருகில் திடீரென பெரிய பள்ளம் ஏற்பட்டது. இந்த பள்ளம் ஏற்பட்ட போது அந்த வழியே சென்று கொண்டிருந்த ஒரு காரும் அதில் சிக்கி பிறகு மீட்கப்பட்டது. இந்த விபத்தில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படவில்லை எனினும் மெட்ரோ சுரங்கப்பாதை பணிகளால் ஏற்பட்ட இந்த பாதிப்பு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியது. சாலைக்கும் சுரங்கத்திற்கும் நடுவே உள்ள பகுதியை சரியாக உறுதிப்படுத்தாததால் தான் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக அப்போது தெரிவிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக
சென்னை எழும்பூரில் உள்ள அம்பேத்கர் அரசு மேல்நிலைப் பள்ளியின் கழிவறையில் இருந்து நுரையாக பொங்கி சகதியுடன் கூடிய ஒரு கலவை வெளியேறியது. சிறிது சிறிதாக வெளியேறிய கலவை ஒரு கட்டத்தில் பள்ளியின் முக்கிய பகுதிகளை ஆக்கிரமிக்க தொடங்கியது. இதனால் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களிடையே பீதி ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு மண் வெளியேறியதற்கான காரணம் குறித்து ஆராயப்பட்டது. மண் வெளியேறிய விவகாரம் வேகமாக பரவ சம்பவ இடத்திற்கு வந்த மெட்ரோ அதிகாரிகள் அது குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். எழும்பூர் முதல் சென்ட்ரல் வரை நடைபெறும் மெட்ரோ ரயில் சுரங்க வழித்தட பணியின் போது மண் சரியாமல் இருப்பதற்காக பென்டோனைட் எனும் ரசாயன கலவை பூசப்பட்டு வருவதாகவும் அந்த கலவையே கழிவறையில் பொங்கியுள்ளதாகவும் மெட்ரோ ரயில் அதிகாரிகள் தெரிவித்தனர். கழிவறைக்கு கீழ் உள்ள பகுதி கடினத்தன்மையற்றதாக இருந்ததனால் ரசாயனம் வெளிவந்துள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். அடுத்தடுத்து நடைபெற்ற இந்த சம்பவங்கள் மெட்ரோ பணிகள் மீதான சர்ச்சையை மேலும் அதிகரித்தது. இதற்கெல்லாம் உச்சமாக அரங்கேறியது சென்னை அண்ணா சாலையில் நடைபெற்ற சம்பவம். அமெரிக்க தூதரகம் அருகே உள்ள பேருந்து நிறுத்த பகுதியில் பிற்பகல் திடீரென பெரும் பள்ளம் ஏற்பட்டது. அப்போது சாலையில் சென்ற அரசு பேருந்தும் ஒரு காரும் அப்பள்ளத்தில் சிக்கி விபத்துக்குள்ளாகின. இந்த விபத்தை அடுத்து சாலையின் இருபுறங்களிலும் விரிசல் ஏற்பட்டது. எனினும் இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. எனினும் இந்த விபத்தால் சென்னையின் முக்கிய சாலையான அண்ணா சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. எந்த இடத்துல அதிர்வு நடக்குது, எந்த இடத்துல பள்ளம் விழுன்னு சொல்ல முடியாது. குழந்தை குட்டிங்களாம் ரோட்டில் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. நாங்களும் ஃபேமிலியில் தான் இருக்கிறோம். எந்த இடத்துல எந்த பள்ளம் விழும் எப்போ சார் சொல்ல முடியும்? யார் நம்பி எதை நாங்கள் போக முடியும்? அது எங்களுக்கு என்னதான் வாழ்வாதாரம்? கோபாலபுரத்துலேருந்து வந்துட்டுனேன். பஸ் அப்படி நின்றுட்டு தான் இருந்துச்சுங்க. பஸ் அப்படியே திடீர்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது ரோடு அப்படியே ஸ்லைட் ஆன மாதிரி இருந்துச்சு. அப்படியே ரோடு ஓப்பன் ஆகிடுச்சுங்க, உழந்துடுச்சு. கார் அப்படியே உள்ளே விழுந்துருச்சு. வண்டி சரிஞ்சிருச்சு. பக்கத்தில் பஸ்ஸும் அப்படியே உள்ளே விழுந்துருச்சு. இங்கேருந்து டெய்லி ஒரு 2 வாட்டி 3 வாட்டி நான் வந்து போகிறேன். இங்கே 5 நாள் முன்னாடி எண்ணெய் கொப்பிச்சிட்டு வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா பள்ளம் வந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இன்னும் ட்ரெயின் வேலையை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் ட்ரெயினே விடலை. இன்னும் ட்ரெயின் விட்டால் என்ன ஆகுன்ற நிலைமை சொல்ல முடியல சார். ரொம்ப பயமாகுது வண்டி ஓட்டின்னு போகிறதுக்கு. இதனையடுத்து பள்ளத்தில் சிக்கிய கார் மற்றும் பேருந்தை மீட்கும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டன. முதலில் ராட்சச கிரேன் வரவழைக்கப்பட்டு பள்ளத்தில் சிக்கிய கார் மீட்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் பள்ளத்தில் சிக்கிய பேருந்து மீட்கப்பட்டது. தீயணைப்பு துறையினருடன் அப்பகுதி மக்களும் இணைந்து பேருந்தை மீட்க பெரிதும் உதவினர். சென்னையின் பிரதான சாலையில் ஏற்பட்ட இந்த பள்ளம் தொடர்பான சர்ச்சை அடுத்தடுத்து வலுக்க ஆரம்பித்தது. அண்ணா சாலையில் சுரங்கப் பணிகளை மேற்கொண்டால் இதுபோன்ற விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக திட்டத்திற்கான ஆய்வில் குறிப்பிடப்பட்டிருந்தும் அவற்றை எதிர்கொள்ள முறையான நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என குற்றச்சாட்டுகள் எழுந்தன. பள்ளத்தை சீரமைப்பதற்கான பணிகளை மேற்பார்வையிட்ட அதிகாரிகளும் இனிமேல் இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்காமல் தடுக்கப்படும் என்றே அடுத்தடுத்து தெரிவித்தனர். இந்த சலசலப்பு அடங்குவதற்குள் அண்ணா சாலையின் சில பகுதிகளில் மீண்டும் விரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் பீதியடைந்தனர். வாகன ஓட்டிகள் அளித்த தகவலை அடுத்து அங்கு வந்த மெட்ரோ அதிகாரிகள் விரிசல் ஏற்பட்ட பகுதியில் 2 அடி ஆழத்திற்கு துளையிட்டனர். விரிசலின் கீழ் பகுதிக்குள் மண் அடர்த்தியாக உள்ளதை உறுதி செய்த அதிகாரிகள் அப்பகுதியில் வாகனங்கள் செல்ல அனுமதித்தனர். எனினும் இப்பகுதியில் வாகனம் ஓட்டுவது அச்சம் தருவதாக உள்ளது என வாகன ஓட்டிகள் தெரிவித்துள்ளனர். இன்றைக்கி 2 மணி நேரம் ஆச்சு அந்த ஜீன் சேட்டர்லேருந்து கிரிம்ஸ் ரோடு போகிறதுக்கு. இது அடிக்கடிக்க பல்ல விழுந்துகிட்டே இருக்குது. இது உயிருக்கு ஆபத்தாக இருக்குது. இந்த மெட்ரோ ட்ரெயின் ஆனது இதை சீரமைக்கணும்னு கேட்டுக்கிறோம். இதை மாதிரி அடிக்கடி நடந்தாக்கா ஊரில் இருக்கிற மக்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க. பொதுமக்கள்லாம் வேலைக்கு போகிற ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது ரொம்ப தப்பாக இருக்குது. மெட்ரோ சென்னையின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அவற்றை முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டியது அவசியம் என்பதே அனைவரின் கருத்தாக உள்ளது. 100 ஆண்டுகளுக்கு முன்பே மேலை நாடுகளில் சாத்தியமான மெட்ரோ சென்னையில் இன்று வரை சர்ச்சையில் சிக்கி வருவது ஏன் என்ற கேள்வியே மேலோங்கி நிற்கிறது. அண்ணா சாலையில் பள்ளம் ஏற்பட்டதை அடுத்து மெட்ரோ முக்கிய விவாத பொருளாக மீண்டும் மாறியுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் 50க்கும் மேற்பட்ட முறை கண்ணாடி உடைந்து விழுந்தது. சென்னை கடலில் கொட்டிய எண்ணெயை வாளியில் அள்ளி அகற்றியது என நமக்கான தொழில்நுட்ப வசதிகள் குறித்து கேள்வி தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகிறது.
இந்த நிகழ்வுகளின் வரிசையில் மெட்ரோவும் அமைந்துவிடக் கூடாது என்பதே அனைவரது கோரிக்கையும். இந்த கோரிக்கைகள் ஒருபுறம் இருக்க, மெட்ரோ பணிகள் குறித்த ஐயப்பாடுகளும் எழ ஆரம்பித்துள்ளன. முறையான விதிகளின்படி பணிகள் நடைபெற்று மெட்ரோ ரயில் சென்னையின் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணுவதில் உதவ வேண்டும் என்பதே அனைவரது விருப்பமும். தமிழகத்தின் தலைநகரில் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தும் போதே இத்தனை சச்சரவுகள் எழும் நிலையில் மற்ற நகரங்களுக்கு இந்த திட்டத்தை விரிவுபடுத்த என்ன செய்ய போகின்றன அரசுகள் என்ற கேள்வியும் மறுபுறம் எழுவதை தவிர்க்க முடியவில்லை. மெட்ரோ ரயில் பணிகள் ஒருபுறம் தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் கட்டணம் குறைக்கப்பட வேண்டும் என்ற குரலும் மறுபுறம் எழாமல் இல்லை. மெட்ரோ ரயில் முழுவதுமாக செயல்பாட்டிற்கு வரும் பட்சத்தில் தினந்தோறும் சாலை வழியாக பயணிக்கும் 13 லட்சம் பேர் மெட்ரோ சேவையை பயன்படுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அதனை சாத்தியப்படுத்த கட்டணத்தை குறைப்பது அவசியம் என்பதே பல்வேறு தரப்பினரின் கருத்தாக உள்ளது. மெட்ரோ திட்ட பணிகளுக்கான செலவு மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது சென்னையில் அதிகம் என்பதே கட்டண உயர்வுக்கு காரணமாக மெட்ரோ நிர்வாகம் சொல்லுகிறது. ஆனால் இந்த காரணங்கள் சாதாரண மக்களுக்கு உகந்ததா என்பதை பரிசீலிக்க வேண்டும் என பயணிகள் விரும்புகின்றனர். ஆட்டோ மற்றும் கால் டாக்ஸிகளில் பயணிப்போருக்கு மெட்ரோ கட்டணம் உகந்தது எனினும் பேருந்தில் அன்றாட பயணத்தை மேற்கொள்ளும் சாதாரண மக்களுக்கும் மெட்ரோ பயன்பட வேண்டும் என்பதே அனைவரது விருப்பமாகவும் உள்ளது.